Hi students, now I going to teach about plant cells. ஓகேங்களா? இப்போ பிளான்ட் செல்லை விட அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன வேரியேஷன் இந்த டயக்ராம் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. தென் அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். ஈச் ஒன் பாயிண்ட்டுக்கும் ஐ வில் கோ ஃபார் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளான்ட் செல் இருக்குது அப்படின்னா பிளான்ட்னா இது எப்படி நம்ம செல்லை வந்து நம்ம பிளான்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் லைன். செல்வால் லேயர் இருந்ததுனாவே நம்ம என்ன சொல்கிறோம், பிளான்ட் செல்லுன்னு சொல்லுவோம். அதே அனிமல் செல்லில் செல்வால் லேயர் இருக்காது, அதுக்கு பதிலாக நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்மோமெம்பிரேன் பவுண்டாக இருக்குது. வந்து பிளாஸ்மோமெம்பிரேன் நல்லா பவுண்டாக இருக்கிறதுனால தட் இஸ் வாட் வி சே அனிமல் செல்லும் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே செல்வால் லேயர் ஒன்று பவுண்டாக இருக்காது. இன்னும் ஒன்று இதில் பாருங்கள், பிக்கதன் பார்ட் சென்ட்ரல் பார்ட்டில் ஒரு பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று இருந்திருக்கு. ஹாலோனா வெறுமனே ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் வாட் இஸ் வேக்யூல்னு சொல்லுவோம். அப்போ வேக்யூல் பெருசாக இருக்குது, சென்ட்ரலாக இருக்குது அப்படின்னா தட் நேம் இஸ் கால்டு பிளான்ட் செல் அப்படின்னு. ஆனால் அனிமல் செல்லில் வேக்யூல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஏன் சார் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்கிரீஷன் பார்ட் இருக்குது, ஆனால் பிளான்ட்டுக்கு பொறுத்தவரை எக்ஸ்கிரீஷன் பார்ட் இருக்காது. எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற பார்ட் இருந்தால் இது வேக்யூல், அதனால தான் இது பெருசாக இருக்குது அப்படின்னு. ஒன் மோர் பாயிண்ட், இந்த பிளான்ட் செல்லில் பொதுவாக குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ஆனால் அனிமல் செல்லில் இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட் பவுண்ட் ஆகாது, இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதை ஈஸியாக பிளான்ட் செல்லை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் த புரோட்டோபிளாசம்? புரோட்டோபிளாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு. இல்லை நம்ம லெசன் வரும் பார்த்துக்கலாமா? வாட் எவர் திஸ் செல் மெம்பரின் இன்சைட், இதுதான் செல் மெம்பரின் சொல்லுவோம். இதுதான் செல் மெம்பரின் இன்சைட். இந்த செல் மெம்பரின்குள்ளே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்ட்டு, மேட்ரிக்ஸ்னா வித் நியூக்ளியஸோட பவுண்டாக இருக்கிற பார்ட்டு பேர் புரோட்டோபிளாசம் நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் புரோட்டோபிளாசம் சொல்லுவோம். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை நான் போயிடுறேன். இப்போ நான் வந்து அவுட்டர் லைக் செல் இது சொன்னேன் இல்லையா, இதுதான் சொல்லியிருக்கேன் நான். அவுட்டர் என்ன சொல்லியிருக்கேன் நான், செல்வால் லேயர்னு சொல்லியிருக்கேன். இது எத்தனை லேயர் இருக்குது சார்? மினிமம் 3 or 4 லேயர் பவுண்டாக இருக்கும் செல்வால் லேயரில். இந்த செல்வால் லேயர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக செல்வால் லேயர் எங்கே இருக்கும்? இட் இஸ் எ அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் கவர் ஆஃப் த செல்ஸ். எதை? இன்னர் லேயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் செல்வால் லேயர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் கவர் ஆஃப் த செல். அப்போது பாக்டீரியா செல் வாலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்குமா சார்னா, ஈவன் அது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், சரிங்களா? ஃபங்கையாக இருக்கலாம் அண்டு பிளான்ட்ஸ் தான் தெரியும், உனக்கு சொல்லியிருப்போம். பாக்டீரியா, ஃபங்கை அண்டு பிளான்ட் செல்ஸ் சொல்லுவோம். அடுத்தது இந்த செல்வால் லேயர் இல்லைனாவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்சன் இன் அனிமல் செல். அப்போ செல்வால் லேயர் இல்லைன்னா அனிமலில் இருக்காது, அனிமல் வந்து செல்வால் லேயர் ஃபவுண்ட் ஆகாது. அப்போது இதை ஃபஸ்ட் இந்த செல்லை அப்சர்வ் பண்ணுவது யாருன்னா ராபர்ட் ஹூக். யார்? ராபர்ட் ஹூக். இவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். அப்போது இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆக்டிவ், எனி டைமும் ஆக்டிவாக தான் இருக்கும். தட் கோயிங் டு ஃபார் க்ரோயிங் போஸ், வளர்ச்சி அடையும் செல். இந்த செல்லு நம்ம இமீடியட்டாக என்னவும் 2 செல்லை கிரியேட் பண்ணும், இந்த செல்லு 2 செல்லை கிரியேட் பண்ணணும், இந்த செல்லு 2 செல், அப்படிங்கிற மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இந்த செல்லு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் சொல்லுவோம். வாட் இஸ் இட் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் லைக் வேரியஸ் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் தகுந்த மாதிரி செல்ஸை வந்து என்ன பண்ணால் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்கும், அதை சொல்லுவாங்க. இப்போது பிளான்ட் செல்வால் வச்சுக்கோங்க. பிளான்ட் செல்வால் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு தெரியும் பிளான்ட் செல்வால் இஸ் மேட் ஆஃப் 10th படிச்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பிளான்ட் செல்வால் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னா நம்ம செல்லோஸ்னு ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கோம். அதுவே பாக்டீரியா செல்வால் இஸ் மேட் ஆஃப், இது கொஸ்டின் கேட்பாங்க, நீட்லாம் நோட் பண்ணி வச்சுருக்குங்க. பாக்டீரியா செல்வால் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னா பெப்டிடோகிளைக்கான் அப்படிம்போம். அடுத்து பங்கைக்கு செல்வாலோட அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா தட் நேம் இஸ் கால்டு கைட்டின்னு சொல்லலாம், கைட்டின் தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்கல் செல்லோஸ் இருக்குன்னு சொல்லலாம், கைட்டின் அண்டு ஃபங்கல் செல்லோஸ். அடுத்து
அதே ஆல்கா செல்வாலில் பவுண்ட் ஆகிருக்க அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் சொன்னோம்னா செல்லுலோஸு, கேலக்டினேஸ் அண்டு மேக்னீஸ். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஆல்கே வந்து சப்ஸ்டன்ஸ் பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆல்கேல என்னென்ன இருக்கும்? செல்லுலோஸ் இருக்கும், கேலக்டினேஸ் இருக்கும் அண்ட் மேக்னீஸ். இந்த மாதிரி என்சைம் வந்து பவுண்ட் ஆகிருக்கும், சப்ஸ்டன்ஸ் பவுண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பிளான் நான் சொல்லிட்டேன் 100% செல்லுலோஸ் இருக்கும், ஏபி செல்லுலோஸ் இருக்கும், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லிக்டின், கைட்டின், சுபரின் அண்டு சிலிக்கா ஸோ இந்த மாதிரி பார்ட் எல்லாமே பிளான்ட்ல சப்ஸ்டன்ஸாக பவுண்ட் ஆகிருக்கும். இதில் செல்வால் லேயரில் பவுண்ட் ஆகிருக்கும். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லிக்னின், கியூட்டின், சுபரின் அண்டு சிலிக்கா. இதில் இந்த செல்வால் லேயர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது 3ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் 3ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி, ரெண்டாவது செகண்டரி, தேர்ட் ஒன் மிடில் லேமெல்லா அப்படிம்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி, செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி, தேர்ட் ஒன் இஸ் மிடில் லேமெல்லா. இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 1 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ வரணும், வந்தே தீரும் கண்டிப்பாக. அதனால் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சரையும் தரவு பண்ணிக்கிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ. பிரைமரி வால். இந்த பிரைமரி வால் ஆக்சுவலாக பிரைமரி வால், செகண்டரி வால், டெர்சரி வால்னு சொன்னேன். இப்போ பிரைமரி வால்னால் நம்ம என்ன நினச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம பிரைமரி லேயர்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. இதோட லாஸ்ட் லேயர் தான், இன்னர் லேயர் தான் நம்ம பிரைமரி லேயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பிரைமரி லேயர்லேருந்து மிடில் லேமெல்லா, அப்போ அவுட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் மிடில் லேமெல்லான்னு சொல்லுவோம். அப்போது இன்னர் லேயர் பேர் தான் பிரைமரி லேயர். இந்த பிரைமரி லேயர்லேருந்து மிடில் லேமெல்லா வரைக்கும் நம்மளுக்கு சொல்லப்படுது இந்த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னர் லேயர் டு மிடில் லேமெல்லா வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப லூஸ் கரண்ட்டாக இருக்கும். எந்த லேயரு? இந்த அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும்? லூஸ் கரண்ட். இன்னர் லேயர் எப்படி இருக்கும்? லூஸ் கரண்ட் லேயராக இருக்கும். இட் இஸ் மேட் ஆஃப் என்னென்ன இருக்கும்? செல்லுலோஸாக இருக்கும். இது இந்த இன்னர் லேயர் செல்லுலோஸ் பவுண்டாக இருக்கும். இதில் ஜெல் மேட்ரிக்ஸ். ஏன் ஜெல் மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறோம்? இந்த இன்னர் லேயர் பக்கத்தில் தான் எத்தனை இருக்குது? எல்லா மேட்ரிக்ஸ் எல்லாம் ஜெல்லியால் பவுண்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் அ மைக்ரோ ஃபைப்ரில் ஜெல் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்கிறோம். எதை? பிரைமரி வாலை. அது அப்படி ஜெல்லாக எது எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பபுள் கம் எடுத்து பாருங்களேன், நல்லா தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பபுள் ஜெல்லி மாதிரி இருக்குங்களே, அந்த ஜெல்லி தானே சொல்லணும். நம்ம தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படி சொல்கிறோம். எதை? பிரைமரி வாலில். அப்போ மோஸ்ட் பிளான்ஸு மைக்ரோ பபிள்ஸ் எப்படி இருக்கும்? பேஸ்டு ஆன் த செல்லுலோஸ் பவுண்ட் ஆகிறது காரணம் அந்த இன்னர் லேயர் தான் அப்படின்னும். அப்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அதனோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஷேப் பவுண்ட் ஆகும் ப்ளஸ் திக்னஸாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பிரைமரி லேயர் கம்போஸ்ட் ஆஃப் யார்? செல்லுலோஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யார் வருவாங்க? ஹெமிசெல்லுலோஸு, பெக்டினு, கிளைகோப்ரோட்டீன் அண்டு வாட்டர். கிளைகோப்ரோட்டீன் அண்டு வாட்டர் இது எல்லாமே பிரைமரி லேயரில் பவுண்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு அப்படிங்கிறோம். அடுத்து செகண்டரி வால். இது செகண்டரி வால் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும்? மெச்சுரேஷனாக இருக்கும். ஈச் செல் எப்படி இருக்கும்? நல்லா மெச்சூர்டாக இருக்கும். திக் வால்டு லேயர் சொல்கிறோம். எதை? செகண்டரி லேயர். எது செகண்டரி லேயர்? இதுதான் செகண்டரி லேயர். ஸோ இந்த லேயர் எப்படி இருக்கும்? திக் வாலாக இருக்கும், ஆனால் எலாஸ்டிக்காக இருக்காது. இன்னர் லேயர் எலாஸ்டிக் மாதிரி இது எலாஸ்டிக்காக இருக்காது. அது எப்படி இருக்கும்? இனி எலாஸ்டிக் பாட்டாக இருக்கும். பட் பவுண்டர் இருந்தால் செல்லுலோஸும் அண்ட் லிக்னின். செல்லுலோஸ் அண்ட் லிக்னின். இதில் 3 சப்ளையர் ஒன்று பவுண்ட் ஆகும். தட் இஸ் S1 லேயர், S2 லேயர் அண்டு S3 லேயர். ஸோ 3 லேயர்ஸ் பவுண்ட் ஆகும். ஸோ டோட்டல் செல்வால் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரென்த்தாக நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மிடில் லேமெல்லா. மிடில் லேமெல்லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம மிடில் லேமெல்லான்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? இது எட்டெல்லாம் பவுண்டாக இருக்கும். இது கால்சியம். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான். எதாவது பவுண்டர் இருக்குது? கால்சியம், மெக்னீசியம் பெக்டேட்டு. அப்புறம் இது ரெண்டுமே டெபாசிட்டாக இருக்கிறதுனால சைட்டோகைனிஸ். சைட்டோகைனிஸ் என்னது? வாட் இஸ் தட்? இது ஒன் டைப் ஆஃப் ஹார்மோன். அப்போ என்னது? செல் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனாக சைட்டோகைனிஸ் பயன்படுது. ஸோ அந்த சைட்டோகைனிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது யார்? இந்த அவுட்டர் செல் சொல்லுவோம். தட் மீன்ஸ் மிடில் லேமெல்லாவில் பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறோம். ப்ளஸ் இதில் 2 செல் வந்து அட்ஜசன்ட் செல்ஸாக இருக்கும். அட்ஜசன்ட் செல்லாம் பவுண்ட் ஆகும். இது வந்து என்னென்னா ஒரு டைப் ஆஃப் த இன்ஆக்டிவ் ப்ராசஸ். எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காது. தட் இஸ் கால்டு மிடில் லேமெல்லா அப்படிங்கிறோம். அடுத்து இப்போ நம்ம மிடில் லேமெல்லா வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஐ கோயிங் டு ஃபார் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு என்ன பண்ணால் கனெக்டிவ் த லேயர்ஸ். எதை கனெக்டிவ் பண்ணுறோன்னா உள்ளே இருக்கக்கூடிய செல் பார்ட்ஸோடைய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொருடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரது யார் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு சேனல்னு சொல்லுவோம். சேனல்னா தெரியலையா?
இப்போ விஜய் டிவி இருக்கலாம், சன் டிவி இருக்கலாம், அந்த டிவி நிறைய டிவி இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே கனெக்ட் கொண்டது ஒரு டிவியில் கூட காட்டாங்களே, தட் இஸ் கால்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு பண்ணுவோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ த சேனல் பிட்வீன் த புரோட்டோபிளாசம், எல்லாத்துக்கும் புரோட்டோபிளாசம் வந்து அட்ஜசன்ட் செல்ஸ், மெனி சப்ஸ்டன்ஸ் பாஸ் த்ரூ த. இப்போ சப்ஸ்டன்ஸ் உள்ளே வருது, ஒரு மாலிகுல்ஸ் உள்ளே வருது, ஒரு வாட்டர் உள்ளே வருது, ஒரு மினரல்ஸ் உள்ளே வருது, செல்லுக்கெல்லாம் தேவையான ஃபுட்டு எடுத்துக்கணும். அப்போது இது உள்ளக்கூடிய செல் பிளாசம் என்ன பண்ணும், உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக அங்கங்கே பாதி பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா. த சப்ஸ்டன்ஸ் பாஸ் த்ரூ த அதர் கேரக்டர்ஸ். ஸோ மெனி சப்ஸ்டன்ஸ் பவுண்டே உள்ளே வரும், அது எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. அதோடைய ஃபங்க்ஷன், எதனுடைய ஃபங்க்ஷனு இப்போ நம்ம பார்த்து என்னது, செல்வால். இப்போ தான் நான் செல்வாலை பிடிக்க போகிறேன். செல்வாலுடைய ஃபங்க்ஷன்ஸு. அப்போ செல்வால்னா ஒரு ப்ராப்பரான ஷேப் கிளியர் பண்ணுதா, ஒன்று டிஃபைன்டு ஷேப்பு. இதில் எவ்வளோ செவரல் மாலிகூல் டு என்டர் த செல்ஸ், நிறைய மாலிகூல்ஸ் வெளியே இருந்து உள்ள செல்லுக்குள்ளே அனுப்புது, ஒரு 2. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, செல்வால் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், இன்டர்னல் புரோட்டோபிளாஸ்ட் அகேன்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரி. அப்போது உள்ள எந்த ஒரு செல் பார்ட்ஸும் காயப்படக்கூடாது. அப்போ வெளியே யார் பார்த்துக்குவாங்க, தூணு மாதிரி செல்வால் பார்த்துக்குவாங்க. 3வது பாயிண்ட். 4வது, ப்ரிவென்ட்ஸ் பர்ஸ்டிங் ஆஃப் செல்ஸ். அதாவதுன்னா இந்த உள்ள இருக்கிற செல் பார்ட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் வெடிக்காத அளவுக்கு தன் அவுட்டர் லைனும் உள்ள வந்து அவ்வளோ ப்ரொடக்டில் தன் ப்ரிவென்ட்ஸ் லைனாக பாதுகாப்பு இருக்கு வச்சுக்கும். அடுத்து மெயின்டைன் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஒருவேளை மினரல்ஸ் அதிகம் போச்சு, வாட்டர் அதிகம் போச்சுன்னா இதெல்லாம் தாங்க முடியாது, இறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணால் மினிமம் தான் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போகும். ஸோ அந்த பாட்டு எல்லாமே இந்த செல்வால் தான் கொண்டு செஞ்சுட்ருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இப்போ நம்ம 2வது வர போகிறது தான் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா இதனுடைய இந்த லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம். இன்னர் லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைன்னா இப்போ நான் சார் பிளாஸ்மா மெம்பரேன்னா ஃபஸ்ட் லேயர் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மெம்பரேனுக்கு செல்வாலுக்கு அப்புறம் ஒரு லேயர் பவுண்டாக இருக்கும், ரொம்ப மைனூட் லேயர் தான், பட் இட்ஸ் திக் வால் லேயர் மாதிரி இருக்கும். தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். சாரி, தின் வால் லேயர் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னர் லேயருக்கு ஃபுட்டை மினரல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகல, செல்வால் எடுத்துகிட்டு போகுது. அப்படி செல்வால் எடுத்துகிட்டு போகாது, ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் உள்ளே அனுப்பும்போது அந்த உள்ள பர்மிஷன் கொடுக்குறது யாருன்னா அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். அவங்க கொடுத்தா தான் மினரல்ஸ் உள்ள ஒன்றே போகாது, சப்ஸ்டன்ஸ் உள்ள போகாது. ஸோ தட் பிளாஸ்மா மெம்பரேன் அதே கால்டு செல் மெம்பரேன் சொல்லலாம். இதை வந்து எப்படின்னா த ஹோல்டு த சைட்டோபிளாசம் கண்டென்ட் கால்டு சைட்டோசோல். இது பொதுவாக இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட இந்த இருக்கிற ஜெல்லி பாட்டு எல்லாமே மிக்ஸ் டுகெதர். ஸோ தட் நேம் இஸ் கால்டு சைட்டோசோல்னு வெரி சிம்பிளாக சொல்லலாம். இது எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஒரு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்கிறாங்க. இது சொன்னவர் யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கல்ஸ்ன்னு சொன்னாங்க. இது என்ன சொன்னாங்க, இன்னர் பாட்டு எல்லாத்தையுமே ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. தட் சொன்னது சிங்கர் அண்ட் நிக்கல்சன். ஸோ இது எதாவது பவுண்டாக இருக்குன்னா லிப்பிட்டு, ப்ரோட்டீன் அண்ட் ஸ்மால் அமௌண்ட், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் பவுண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது சிங்கர் நிக்கல்சனு என்ன சொன்னார், ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் லிப்பிட்டும் ப்ரோட்டீனும் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு சொன்னாங்க. லிட்டில் அமௌண்ட் தான் கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த லிப்பிட் மெம்பரேன் மேட் ஆஃப் அப்படின்னா பாஸ்போர்ட் லிப்பிட்டால் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த லிப்பிட் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அது எதாச்சு பாஸ்போர்ட் லிப்பிட். இது மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப், ஒன்று ஹெட் இருக்கணும், இன்னொன்று டைல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும், ஹெட் இருக்கும், டைல் இருக்கும். இந்த ஹெட் இருந்தால் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்போஃபிலிக்னு சொல்லுவாங்க. அதே டைல் பவுன் இருந்தால் ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 தான் என்ன பண்ணால் வாட்டரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஏ செல் மெம்பரேன். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்ப்போம். இப்போ செல் மெம்பரேன் அதாவது பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷனு. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணுவோம்னா சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா, சிக்னல்லாம் நம்ம எந்த சிக்னல்லாம் தெரியும். ஸோ அந்த சிக்னல் தான் அது எப்படின்னா ஃபுட்டை கொடுக்கறதுக்காக. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் ஒன்றும் செல் சிக்னலிங், டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்டு வாட்டர். அதாவது நியூட்ரியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போர்ஷனும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஈவன் அண்ட் வாட்டரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போர்ஷனும் இந்த போர்ஷன் தான். அடுத்தது அன்வான்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தடுத்துப்படும். செல்வால் வந்து அப்ளிகேட் பண்ணி ஓகேன்னு உள்ள அனுப்பலாம் கூட இந்த செல் பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணுவோம், வராதரா வெளியே போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டுரும். ஓகேங்களா. அடுத்து எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா ஒரு லார்ஜ் குவான்டிட்டி சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், உள்ளே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எண்டோசைட்டோசிஸ். அப்படி உள்ள வரல வெளியே தள்ளுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் எக்ஸோசைட்டோசிஸ். அவ்வளோதான். எண்டோசைட்டோசிஸ் as well as எக்ஸோசைட்டோசிஸ் த மீனிங். அடுத்து பேகோசைட்டோசிஸ் அண்ட் பினோசைட்டோசிஸ். பேகோசைட்டோசிஸ்னா பெரிய சாலிடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள அனுப்புச்சுன்னா தட் இஸ் கால்ட் பேகோசைட்டோசிஸ். அதே பினோசைட்டோசிஸ்னா லிக்விட் மெட்டீரியல்ஸ் மட்டும் உள்ள அனுப்புச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பினோசைட்டோசிஸ். அவ்வளோதான். அடுத்து இதற்கு ஹோல் பாடி பிளான் செல்வாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோல் பாடி ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் யாருன்னா சைட்டோபிளாசம். எது இந்த அவர் இங்கே இருக்காங்க சைட்டோபிளாசம்.
இந்த சைட்டோபிளாசம் என்னன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல், நிறைய ஆக்டிவிட்டி செய்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளூயிட் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், செமி ஃப்ளூயிட் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். 80% ஆஃப் வாட்டர் இதில் ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து இதில் நியூட்ரியன்ஸ் இருக்கும், நியூமரஸ் அண்டு சால்ட்டு ஆசிட் எல்லாமே பவுண்ட் ஆகிருக்கிறதுனால இது ஜெல்லி நம்ம சொல்கிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பார்ட்ஸ் சைட்டோபிளாசம் சொல்லுவோம். அடுத்தது எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். யார் அவர் இங்கே பாருங்கள், நியூக்ளியஸோட நியரஸ்ட் லேயர் இருக்கிற தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க. அவர் யார்? ER. இதை கண்டுபிடிச்சி யார்? போர்ட்டர். நோட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் டைம் புரோட்டோபிளாசர் காயின் பண்ணவர் யாருன்னு கேட்டாங்க, அதை விட்டாங்க, நிறையவே தப்பு பண்ணியிருந்தாங்க. காட்டி தான் காயின் பண்ணவர். எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்காக இருக்கும். எப்படி இந்த மாதிரி லாங்காக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், லாங்காக இருக்கும், ப்ராடாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஷாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் அரேஞ்ச் இன் பேரலல் பண்டில்ஸுங்கிறாங்க டு ஃபார்ம் த லேமல்லா, தட் இஸ் கால்டு சிஸ்டர்னு. ஒரு சின்ன சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க. அடுத்து வெசிக்கல். இதில் 3 பார்ட்ஸ் இருக்கும் எண்டோபிளாசம் ரெட்டிகுலத்தில். ஒன்று சிஸ்டர்னு, இன்னொன்று வெசிக்கல்ஸு, தேர்ட் ஒன் டியூபுல்ஸ். வெசிக்கல் எப்படின்னா ஓவல், எங்கெங்கே ஓவல் ஷேப்பாக இருக்கோ அது எல்லாமே எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். ஓகேங்களா? எப்படி ஓவல் ஷேப் பவுண்ட் ஆகும்? இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் மெச்சூர் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் லைன் என்ன ஆகுனா வெசிக்கல் வந்து என்ன ஆகுனா வெளியே போகுது. அது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது டியூபுல்ஸ். இந்த டியூப் மாதிரி இருக்குங்களா, அதுதான். இது எப்படி இருக்கும்? இரெகுலராக இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? தென் இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலோட ஃபங்க்ஷன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய டாபிக் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் கன்வீனியாக சொல்லிடுறேன். ஃபோர்ட்டை சொல்லியிருப்பாரு, சிஸ்டர்னு, வெசிக்கலு, டியூபுல்ஸு. இது எப்படி இருக்கும் சொல்லியிருக்கேன்? ஃப்ளாட்டு ஷாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லியிருக்கோம். அப்புறம் அரேஞ்ச் இந்த பேரலல் பாடின்னு சொல்லியிருக்கேன். பேரலாக இருக்கிறதுனால பேரலல் பாடி டு ஃபார்ம் த லேமல்லாவாக கன்வெர்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் சிஸ்டர்னு சொல்லியிருப்போம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் நியரஸ்ட் லேயர் எந்த ஒரு ஆர்கன்ஸும் இருக்காது, பார்ட்ஸும் இருக்காது. இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் தான் ஃபவுண்ட் ஆகும். இதில் 2 லேயர் இருக்கும், ஒன்று வந்து ஸ்மூத் இருக்கும், ஒன்று ரஃப்பாக இருக்கும். நியூக்ளியஸ் நியரஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்குன்னு சொல்லுவோம். அதை தாண்டி போக பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் 2 லேயர் ஃபவுண்டாக இருக்கும். இந்த ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் தட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இவங்க தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த ஸ்மூத் இல்லாமல் ரஃப் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா தட் இஸ் ஃபேட் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிம்போம். அப்போது ரஃபாக இருக்கிற இடத்துல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, ஸ்மூத்தாக இருக்கிறதுல ஃபேட் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலத்தில் நம்ம கைட் பண்ணுறோம். இந்த எண்டோபிளாசம் ரெட்டிகுலத்தில் தான் என்ன ஃபார்மாக இருக்கும்? இந்த கோல்கி பாடிஸ், தட் மீன்ஸ் டிக்டியோசோம் பவுண்ட் ஆகும். வாட் இஸ் இட்? டிக்டியோசோம் பவுண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். தேங்க்யூ.